பிரைசலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினத்திலும் நாம் பிள்ளைகளை குறித்து பார்த்தோம். இன்றைக்கும் அப்பா நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை நாம் பிள்ளைகள். சோத்திரம். ஏசப்பா யோவான் சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, சீசர்களை பார்த்து உயிரோடு எழுந்த ஏசப்பா எப்படி கூப்பிட்றாங்க? பிள்ளைகளே என்று சொல்லி அழைக்கிறார். அவர் பூமியில் இருக்கும்போது அநேக வார்த்தைகளை சொல்லி அழைத்தார். ஆனால் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறமா சீசர் எப்படி அழைக்கிறாங்க? பிள்ளைகளே. அதே தான் நமக்கும். ஏசப்பா நமக்காக கல்வாரி சிலுவையில் கடைசி சொல்றத்தை வரைக்கும் சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து நமக்கு நித்திய ஜீவனை தேவன் தந்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாங்க? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்று, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கு. அதை தான் ஆண்டவர் திருப்பியும் சொல்றாங்க. நம்ம மனதில் நல்லா பதிவு வச்சுக்கிறோம். நம்ம ஏசப்பாவோட பிள்ளை. சரியா? ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக தான் நம்ம வைத்திருக்கிறார். அடுத்த வசனம் 16 சொல்றார், நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். சோத்திரம். அதோடு வேற நமக்கு என்ன வேண்டும்? ஆவியானவர் சொல்லுகிறார், நாம் அவருடைய பிள்ளை. இன்னைக்கும் இதை மனதில் நல்லா வைத்துக் கொள்ளுங்க. நம்ம ஏசப்பாவோட பிள்ளை. பிசாசானவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அவன் சொல்லுவான், இல்லை நீங்கள் பிள்ளை இல்லைன்னு. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையில நீங்களே பார்த்துருக்கீங்க. நம்ம எல்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். சோத்திரம். ஜெபம் பண்ணுவோமா? இந்த நாள் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் தருவார். எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். யாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைக்கும் அப்பா நீங்க எங்களோடு கூட பேசுனீங்க. நேற்றைய தினத்திலும் பிள்ளை என்று சொன்னீங்க. இன்றைய தினத்திலும் ஆமா நீங்க என்னுடைய பிள்ளைகள் தான் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தையில சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறேன். ஆம் தகப்பனே, இந்த தினத்திலும் உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் செல்லுகிறார்களோ, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் செல்லுகிற எல்லா வேலைகளையும் வாய்க்க செய்து அவளை ஆசீர்வதிக்க போவதற்காக சோதரம். அவளுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நீங்கள் உடைத்து தடைகளை நீக்கி போடுகிற முன்னே செல்ல போகிறதுக்காக சோத்திரம். அவர்கள் என்ன பிரச்சனையோடு கூட இருக்கிறாங்களோ எல்லா பிரச்சனையும் நீர் மாற்றப் போகிறீர். அவளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா மந்திர தந்திர கிரியைகள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போவதற்காக சோத்திரம். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு மகாராஜா நீங்கள் கல்வாரி சிலுவையில் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு இருந்து குடும்பத்தை ரட்சித்தீரே, அதற்காக சோத்திரம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி அவர்களை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ரட்சிக்கிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி. ஆசீர்வதிக்கிறதுக்காக சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட்.